வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வரைக்கும் உள்ள வசனங்களை வாசிக்கலாம். எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலது கரத்தில் ஏந்திக் கொண்டு 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது: உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும், நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும், அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும், நீ சகித்துக் கொண்டிருக்கிறதையும் பொறுமையாய் இருக்கிறதையும், என் நாமத்தின் நிமித்தம் இளைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்தில் நின்று நீக்கிவிடுவேன். நான் வெறுக்கிற நிக்கோலாய் மதஸ்தரின் கிரியைகளை நீயும் வெறுக்கிறாய். இது உன்னிடத்தில் உண்டு. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயங்கொள்ளுகிறவனவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்றெழுது. ஆமென். ஜெபம் பண்ணுவோம். நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலேயும் இந்த வசனங்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிற வேளையில் நீர் இவைகளை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். இயேசுவின் மூலம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். இங்கே எபேசு பட்டணத்தில் இருக்கிற சபைக்கு ஆண்டவர் எழுதின செய்தியை நாம் இங்கே பார்க்கிறோம். இந்த எபேசு சபையை குறித்து, அந்த எபேசு சபையினுடைய பின்னணியை குறித்து ஒவ்வொரு குறிப்பாக நான் சொல்லுகிறேன். இது ரோமருடைய ஆட்சியின் கீழ் இருந்த ஒரு பெரிய நகரம். ரோமருடைய ஆட்சியில் இருந்த ஒரு பெரிய நகரம். இதில் டயானா என்று சொல்லக்கூடிய ஒரு தெய்வத்தினுடைய ஒரு பெரிய ஆலயம் இருந்தது. டயானா என்று சொல்லக்கூடிய தெய்வத்தினுடைய ஆலயம் இருந்தது. இது அன்றைக்கு இருந்த உலக அதிசயங்களில் ஒன்று. உலக அதிசயங்களில் ஒன்றாக இருந்தது. இந்த ஆலயம் 425 அடி நீளம், 220 அடி அகலம், 60 அடி உயரம் உள்ள ஒரு பிரம்மாண்டமான ஆலயம். இதனுடைய விசேஷம் என்னவென்றால், இதில் 127 பளிங்கு தூண்கள் இதில் இருந்துச்சு. எத்தனை? அதில் ஒரு சில பளிங்கு தூண்களை தங்கத்தினால் மூடியிருந்தார்கள். அடுத்து அந்த நாட்கள்லேயே அங்கே ஒரு பெரிய ஆடிட்டோரியம், அரங்கம், ஓப்பன் தியேட்டர் இருந்துச்சு. அதில் 50,000 பேர் உட்காரலாம். இத்தனை பேர். இந்த கிரிக்கெட் ஸ்டேடியம்லாம் இன்றைக்கி இருக்கிறீங்களா, இதே மாதிரி பெரிய அரங்கம், ஓப்பன். அந்த அரங்கம் அங்கே இருந்துச்சு. அதில் எத்தனை பேர் உட்காரலாம்? 50,000 பேர் சுற்றி உட்காரலாம். அதில் தான் போட்டிகள் எல்லாம் நடைபெறும். இந்த சபைக்கு எப்படி சுவிசேஷம் போச்சுன்னு சொன்னால், பவுல் தனது 2வது மிஷனரி பயணத்தின் போது அங்கே போகிறார். 2வது மிஷனரி பயணத்தின் போது அங்கே போகிறார். இதை குறித்து அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம்
11 21 வரைக்கும் வாசிக்கலாம். பவுல் அநேக நாள் அங்கே தரித்திருந்த பின்பு சகோதரரிடத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டு தனக்கு ஒரு பிரார்த்தனை உண்டாயிருந்தபடியினால் கெங்கிரேயா பட்டணத்தில் தலைச்சவரம் பண்ணிக்கொண்டு சீரியா தேசத்துக்கு போக கப்பல் ஏறினான். பிரிஸ்கில்லாளும் ஆக்கில்லாவும் அவனுடனே கூட போனார்கள். அவன் எபேசு பட்டணத்துக்கு வந்தபோது அங்கே அவர்களை விட்டு நீங்கி ஜெப ஆலயத்தில் பிரவேசித்து யூதருடனே சம்பாஷணை பண்ணினான். அவன் இன்னும் சில காலம் தங்களுடனே இருக்க வேண்டுமென்று அவர்கள் கேட்டுக்கொண்டபோது அவன் சம்மதியாமல், வருகிற பண்டிகையிலே எப்படியாயினும் நான் எருசலேமில் இருக்க வேண்டும், தேவனுக்கு சித்தமானால் திரும்பி உங்களிடத்திற்கு வருவேனென்று சொல்லி அவர்களிடத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டு கப்பல் ஏறி எபேசுவை விட்டு புறப்பட்டு போதும். இப்போ பவுல் அங்கே ஊழியம் செய்ததை நாம் பார்க்கிறோம். அதே போல் திரும்ப எருசலேமுக்கு வந்துட்டு திரும்ப 3வது மிஷினரி பிரயாணத்துக்கு போகிறார். அப்பவும் அங்கே போகிறார். 19 அதிகாரம் 1ஆம் வசனம். அப்பல்லோ என்பவன் கொரிந்து பட்டணத்திலே இருக்கையில் பவுல் மேடான தேசங்கள் வழியாய் போய் எபேசுவுக்கு வந்தான். பழையபடி எங்கே வராரு? எபேசு பட்டணத்துக்கு வந்து திரும்பவும் என்ன செய்கிறார்? ஊழியம் செய்கிறார். அடுத்து பாருங்க, அவர் வந்து ரோமாபுரிக்கு கைதியாக அழைத்து கொண்டு போகப்படுகிறார். கப்பல் உடைகிறது. அந்த சமயத்தில் என்னாச்சுன்னா, அவங்க எல்லாரும் எங்கே போய் சேர்றாங்க? மெலித்தா தீவில். எங்கே போய் சேர்றாங்க? மெலித்தா தீவில். அப்போ மிலேத் தீவில் போய் சேர்ந்த உடனே அந்த மிலேத் தீவிலிருந்து ஆள் அனுப்பி எபேசு சபையிலிருந்து மூப்பர்களை வர வைக்கிறார். 17ஆம் அதிகாரம் 20-17. இது வந்து கப்பல் செய்யறதுக்கு முன்னால் நடக்கிறதா. 20-17. மிலேத்துவிலிருந்து அவன் எபேசுவுக்கு ஆள் அனுப்பி சபையின் மூப்பரை வரவழைத்தான். அப்போ அவங்கள வரவழைச்சு அவங்களோட பேசுகிறாரு. இப்போ பவுல் வந்து அடிக்கடி அந்த எபேசு சபைக்கு என்ன செய்கிறாரு? போனதாக நாம் பார்க்குறோம். 18 35 வரைக்கும் எபேசு சபையில் இருக்கிற மூப்பர்களோடு கூட அவன் என்ன செய்கிறான்? பேசுகிறான். அங்கே எத்தனை வருஷம் ஊழியம் செய்தார் என்பதை குறித்து 31ஆம் வசனத்தில் பார்க்குறோம். எபேசு பட்டணத்தில் எத்தனை வருஷம் ஊழியம் செய்தார்? வாசிக்கலாம். ஆனபடியால் நான் 3 வருஷ காலமாய் இரவும் பகலும் கண்ணீரோடே இடைவிடாமல் அவனவனுக்கு புத்தி சொல்லிக் கொண்டு வந்ததை நினைத்து விழித்திருங்கள். அப்போ எபேசு பட்டணத்தில் எத்தனை வருஷம் தங்கி இருந்தாரா? 3 வருஷம் தங்கி ஊழியம் செஞ்சார். 36-37 வாசிங்க. இவைகளை சொன்ன பின்பு அவன் முழங்கார் படியிட்டு அவர்கள் எல்லோரோடும் கூட ஜெபம் பண்ணினான். அவர்கள் எல்லாரும் மிகவும் அழுது, என் முகத்தை நீங்கள் இனி பார்க்க மாட்டீர்கள் என்று அவன் சொன்ன வார்த்தையை குறித்து அதிகமாய் துக்கப்பட்டு எல்லாரும் அழுதார்கள். பவுலின் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்து கப்பல் வரைக்கும் வந்து அவனை என்ன செய்கிறாங்க? அனுப்பிவிட்டாங்க. இது சம்பவம் இங்கே நடந்தது எபேசு பட்டணத்தில். இப்போ பவுலுக்கு பின்னால் தீமோத்தேயு அங்கே ஊழியம் செய்தார். 1 தீமோத்தேயு 1. நான் மக்கெதோனியாவுக்கு போகும்போது உன்னை எபேசு பட்டணத்தில் இருக்க வேண்டிக் கொண்டபடியே செய்வாயாக. அப்போ பவுல் தீமோத்தேயுவை எங்கே இருக்க சொன்னார்? ஆமாம். அப்போ பவுல் அதுக்கடுத்தாப்புல தீமோத்தேயு எபேசுவில் என்ன செஞ்சுருக்கிறாரு? ஊழியம் செஞ்சுருக்கிறார். அடுத்து என்னென்னா, பாரம்பரியம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், யோவான் பத்மு தீவிலிருந்து திரும்ப அவர் அந்த மன்னனுடைய சிறையிலிருந்து விடுதலை பெற்று எபேசு பட்டணத்துக்கு தான் வராரு. எபேசு பட்டணத்தில் வந்து அவருடைய கடைசி நாட்களில் எபேசுவில் தான் மரித்தார். அவருடைய கல்லறை எபேசுவிலே அவரை அடக்கம் பண்ணினார்கள் என்று பாரம்பரியம், சபை சரித்திரம் சொல்லுகிறது.
எங்கே மரித்தார் அவர்? எபேசுவில். இன்னும் எபேசு பட்டணத்தை பற்றி நிறைய காரியங்கள் இருக்குது, ஆனால் அதெல்லாம் நமக்கு ஒரு அளவுக்கு நமக்கு தெரிஞ்சால் போதும். இப்போ எபேசு அந்த நிருபத்தினுடைய பின்னணியை நம்ம பார்த்தோம். அடுத்து இப்போ எபேசு சபையினுடைய செய்திக்குள்ளாக போக போகிறோம். இதில் நான் கடந்த பைபிள்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கிறேன். இந்த எல்லா செய்திகளுமே ஒரு ஆர்டரில் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? எழுதப்பட்டிருக்கிறது. அதன் பிரகாரம் முதலாவது மனுஷகுமாரனின் தரிசனம். அந்த தரிசனத்தின் ஒரு பகுதியை யோவானுக்கு எழுத சொல்லுகிறார். 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலது கரத்தில் ஏந்திக் கொண்டு 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது. ஆமென். இந்த வார்த்தை எங்கே இருந்து எடுத்து எழுதப்பட்டிருக்கிறது? யோவான் கண்டார்ல தரிசனம், அந்த தரிசனத்திலிருந்து இதை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். இது நம்ம எங்கே பார்க்குறோம்? 1:12, 1:14 வசனம். அப்போ ஆண்டவர் தன்னை குறித்து ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறாரு. எதிலிருந்து இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறாரு? ஏற்கனவே கொடுத்த தரிசனத்திலிருந்து. சரியாச்சா? அடுத்த செய்திகளுக்கு அடுத்த காரியம் என்னென்னா, போன தடவை சொல்லியிருக்கிறேன், அது உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரணும். அதில் உள்ள நல்ல காரியங்கள், அந்த சபையில் உள்ள நல்ல காரியம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் சொல்கிற பிரகாரம் மனிதர்கள் எப்போவுமே எடுத்தவொன்னு எதைத்தான் பார்ப்பாங்க? எதான் பார்ப்பாங்க? குறைகளை தான். அதாவது நம்ம பாரம்பரியத்தின் பிரகாரம் ஒரு வீடு கட்டினா ஏதாயில் ஒரு வேலை செய்யாமல் கிரக பிரவேசம் பண்ணணும்பாங்க. ஏன்னு கேட்டால், எப்படித்தான் கட்டினாலும் ஒரு குறை சொல்லிட்டு நினச்சிருவாங்க, போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடுவாங்க. ஆமாம், நம்ம கஷ்டப்பட்டு கல் வாங்கி மண் வாங்கி எவ்வளவு கஷ்டப்பட்டு கட்டியிருப்போன்னு தோதும். என்ன இந்த படிக்கட்டு இவ்வளோ சின்னதாக வச்சுக்கிறா, பெருசாக வச்சு தான் நல்லா தெரியும். ஏதாவது ஒன்று என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. மனுஷருடைய இதே முதல் எதை தான் பார்க்கும்? குறையத்தான் பார்க்கும். ஆனால் ஆண்டவர் முதல்ல எதை பார்க்குறாரு? நிறைவுகள், நல்ல காரியம். நம்மகிட்ட என்ன நல்ல காரியம் இருக்குது அப்படிங்கிறத ஆண்டவர் பார்க்குறாரு. அதில் நம்ம பார்க்கும்போது ஒரு 7 நல்ல காரியங்களை இதிலேருந்து நம்ம பார்க்குறோம். எத்தனை காரியம்? 7 நல்ல காரியம். ஒன்று, அந்த சபை 2ஆம் வசனத்தை வாசிங்க. உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும். நல்லா கவனிங்க. அதனுடைய கிரியையில் முதலாவது என்னது? பிரயாசம். என்னதுங்க? பிரயாசம். அந்த சபை ஆண்டவருக்காக என்ன செய்தது? பிரயாசப்பட்டது. உயிர் உள்ளது எப்பவுமே என்ன பண்ணிட்டே இருக்கும்? கையை காலை அசைச்சிட்டு ஏதாவது ஒரு வேலை நினைச்சிட்டே இருக்கும், செஞ்சிட்டே இருக்கும். அப்போ சபை உயிருள்ள சபைனா அது என்ன செய்யணும்? வேலைங்கிறது என்னது? பிரயாசம். ஆண்டவருக்காக என்ன செய்யணும்? பிரயாசப்பட்டது. அந்த சபை என்ன செய்தது? பிரயாசப்பட்டது. ஆண்டவருக்காக பிரயாசப்பட்டது. அப்போ நாம் ஆண்டவருக்காக பிரயாசப்படும் பொழுது ஆண்டவர் நாம் என்ன செய்கிறார்? பாராட்டுகிறார். ரெண்டாவது என்னதுங்க? பொறுமை. பொறுமையை குறித்து இங்கே ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம்.
இதை இன்னொரு இடத்துல சொல்கிறாரு, அது வாசிக்கும் போது தெரிஞ்சுக்கலாம். முதலாவது சபை எப்படி இருந்து என்ன செஞ்சு, ரெண்டாவது பொறுமை. ஏன்னு கேட்டால் அந்த நாட்களில் இது 1ஆம் நூற்றாண்டு சபையை இது அடையாளமாக காட்டுகிறது. அந்த நாட்களில் கிறிஸ்தவர்களுக்கு ரொம்ப உபத்திரவம் இருந்தது. அந்த உபத்திரவத்தை அந்த சபை என்ன செய்தது? பொறுமையாய் சகித்தது. பொறுமையாய் சகித்தது. இதெல்லாம் அந்த சபையிலேருந்து நல்ல காரியங்கள். அடுத்து, அதாவது என்ன சொல்லணும், காம்ப்ரமைஸ் பண்ணுகிற ஒரு சபை இது அல்ல. அது என்ன செய்யலை? என்ன செய்யலை? உலகத்தோடு அது என்ன செய்யலை? ஒத்துக்கொள்ளலை. இல்லாட்ட அது தீமையோடு என்ன பண்ணாகலை? காம்ப்ரமைஸ் ஆகலை. என்ன செய்யலை? காம்ப்ரமைஸ் ஆகலை. ஏன்னா அடுத்து நம்ம பார்க்க போனோம்னா, அந்த வருகிற காலங்களில் பொல்லாதவர்கள்னு சொன்னால் அந்த துரு உபதேசங்கள், என்னதுங்க? துரு உபதேசங்கள். இது தீமையான குணங்களை காட்டுகிறதில்ல. என்னது? துரு உபதேசம், தீமையான காரியங்கள் உபதேசம். அதை இந்த சபை என்ன செய்யலை? என்ன செய்யலை? அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அடுத்த வசனமாக தான் வருது. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், அப்போஸ்தலர் என்று சொல்லியும் அவர் என்ன கிடையாது? அப்போஸ்தலர் அல்லாதவர்களை நீ என்ன செய்தே? சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்தது. அதாவது அந்த சபைக்கு ஒரு ஆவிக்குரிய பகுத்தறிவு இருந்தது. என்னதுங்க? டிசைனிங் ஸ்பிரிட்னு சொல்லுவாங்க. ஆவிக்குரிய பகுத்தறிவு. இப்போ அந்த காலத்தில் இருந்தது, இந்த காலத்தில் இருந்தது. உண்மையான ஒரு சபை விசுவாசிகள் எது அப்போஸ்தலருடைய உபதேசம், எது அப்போஸ்தலருடைய உபதேசம் இல்லை என்பதை தெளிவாக அறிந்து அந்த உபதேசம் அல்லாததை நாம் என்ன செய்ய வேண்டும்? கண்டறிந்து அதை விட்டு என்ன செய்யணும்? விலக வேண்டும். கண்டறிந்து விலக வேண்டும். இன்றைக்கி இது ரொம்ப அதிகமாக இருக்கிறது. ஏன்னா இந்த ஆரம்பத்திலே சொன்னேன், இந்த சபையில் இருக்கக்கூடிய செய்தி எல்லா காலத்துக்கும் பொருந்தோம். அப்போ இன்றைக்கும் எப்படிப்பட்டவங்க இருக்கிறாங்க? இப்படி தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லியும் அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் இன்றைக்கும் என்ன செய்கிறாங்க? இருக்கிறாங்க. அவங்கள நம்ம என்ன செய்யணும்? பகுத்தறிந்து அருமையானவர்களே அவர்களை விட்டு என்ன செய்ய வேண்டும்? விலக வேண்டும். அவர்களை விட்டு என்ன செய்யணும்? விலகணும். இதில் பிரச்சனை என்னென்னா, புதிதாய் ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறவங்க தான் இதில் நிறைய இடறி போகிறாங்க. ஏன்னு கேட்டால், புதிதாய் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவங்க அப்படின்னா கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள். குழந்தையினுடைய சுபாவம் என்ன தெரியுமா? கிடைக்கிறதெல்லாம் சாப்பிட்றோம். விளங்குதுங்களா? அப்படி தானே? சாப்பிட்டு என்ன ஆகும்? வயிறு என்ன செய்யும்? பொறுப்பி உடம்பு கெட்டு போயிடும். அப்போ இப்போ நம்ம சரியில்லாத உபதேசங்களை கேட்டால் நம்ம என்ன ஆயிடுவோம்? சிக்காயிடுவோம். என்ன ஆயிடுவோம்? சிக்காயிடுவோம். அப்போ நம்ம இங்கே பார்க்கும்போது அன்றைக்கு ஆதி சபையிலையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை என்ன சொன்னாங்க? அப்போஸ்தலர் என்று என்ன செய்தார்கள்? சொன்னார்கள். அதை இந்த சபை என்ன பண்ணிச்சு? ஆவியிலே பகுத்தறிந்து அவர்களை கண்டறிந்தது. இன்றைக்கும் நிறைய உபதேசங்கள் இருக்குது. நிறைய அருமையானூரில் தங்களை அப்போஸ்தலர்கள் என்று, தீர்க்கதரிசிகள் என்று, சுவிசேஷர்கள் என்று சொல்லுகிற அநேகர் இருக்கிறாங்க. ஆனால் அவங்க யார் கிடையாது? அப்போஸ்தலர் கிடையாது, தீர்க்கதரிசி கிடையாது, சுவிசேஷகர் கிடையாது, மேய்ப்பர் கிடையாது. அப்போ அவங்கள நம்ம என்ன பண்ணணும்? என்ன செய்யணும்? கண்டறிய. அதுக்கு என்ன தேவை? நமக்கு
பகுத்தறிகிற ஆவி. நமக்குள்ளே இருக்கிற ஆவியானவரே சொல்லுவார், இது சரியான உபதேசம், இது சரியான உபதேசம் இல்லை என்று அவர் சொல்லுவார். இப்போ இந்த இந்த விதமான உபதேசங்கள்லாம் ரொம்ப மலிந்து போய் கிடக்கிறது. என்ன இருக்குங்க, ரொம்ப மலிந்து போயிருக்குது. ஆனால் திருச்சபை நாம் அதை சரியாக உணர்ந்து அதை என்ன செய்ய வேண்டும், ஒதுக்கி தள்ள வேண்டும். அதான் நீ பொல்லாதவர்களை நீ என்ன செய்யலை, சகிக்கவில்லை. அடுத்தது என்ன பண்ணுதான், ஆமாம், சகிப்புத்தன்மை. என்னதுங்க, முதல்ல பொறுமைன்னு சொல்ல போட்டு அடுத்து என்னது, உபத்திரவங்களை என்ன செய்தது, சகித்து கொண்டது. உபத்திரவம் வரும்போது என்ன வரும், சோர்வு வரும். உபத்திரவம் வரும்போது என்ன வரும், சோர்வு வரும். ஆனால் உபத்திரவம் வந்தால் கூட இளைப்புனா என்னது, சோர்வு. இது சோர்வு வராமல் என்ன பண்ணிகிட்டே இருக்குது, என்ன பண்ணுது, பிரயாசப்பட்டுகிட்டே இருக்குது. இதெல்லாம் அந்த சபையில் இருக்கிற நல்ல காரியங்கள். முதலாவது அது ஆண்டவருக்காக பிரயாசப்பட்டது. அடுத்து உபத்திரவங்களில் பொறுமையாக இருந்தது. அடுத்து பார்த்திங்கன்னா பொல்லாத உபதேசங்கள், தீமையான உபதேசங்கள், அவைகளை இது என்ன செய்யவில்லை, ஏற்றுக்கொள்ளவில்லை. அடுத்து அப்போஸ்தலர் என்று சொல்லியும் அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் அவர்களை என்ன செய்தது, கண்டிருந்தது. அதுக்குள்ளே அந்த ஒரு ஆவிக்குரிய முதிர்ச்சி உள்ள சபையாக இருந்தது. அந்த சபை என்னதுங்க, ஆமாம், எபேசு சபைக்கு நிருபம் தான் ரொம்ப ஆழமான சத்தியம் நிறைந்த ஒரு நிருபம் என்று சொல்லுகிறார்கள். அடுத்து என்ன செய்தது, சகிப்புத்தன்மை. என்னதுங்க, சகிப்புத்தன்மை. அடுத்து சோர்வு வராமல் அது என்ன பண்ணிகிட்டே இருக்குது, ஆண்டவருக்காக பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த சபையினுடைய அடுத்த காரியம் என்னன்னா, 6ஆம் வசனத்தை வாசிங்க. நான் வெறுக்கிற நிக்கோலாய் மதஸ்தரின் கிரியைகளை நீயும் வெறுக்கிறாய், இது உன்னிடத்தில் உண்டு. நிக்கோலாய் மதஸ்தரின் கிரியை அப்படின்னா இந்த 2 கருத்துக்கள் இருக்குது. ஒன்று, நிக்கோலஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு போதகர், அவரை பின்பற்றினவர்கள் நிக்கோலாய் மதஸ்தர் என்று சொல்லி என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்க. இன்னொன்று என்னென்னா, அந்த வார்த்தையை 2ஆக பிரித்து நிக்கோ லைட்டி அப்படின்னா, லைட்டினா விசுவாசிகள், லே பீப்புள் சொல்கிறாங்க இல்லைங்களா, லேமன். நிக்கோன்னா அதிகாரம் செலுத்துவது. என்னதுங்க, அதிகாரம் செலுத்துவது. இதுதான் பின்னால் ஒரு பெரிய காரியமாக உருவாக ஆரம்பித்தது. அது என்னென்னா, விசுவாசிகள் மேலே என்ன செலுத்துவது, அதிகாரம் செலுத்துவது. அப்படின்னா என்னென்னா, இப்போ நாங்கள் உபதேசிக்கிறோம், உபதேசிக்கிறவர்கள் உபதேசம் பெறுகிறவர் மேலே என்ன பண்ணுறது, அதிகாரம் செலுத்துறது. இன்னொரு பக்கத்தில் சொன்னால், உபதேசிக்கப்படுகிறவர்கள் உபதேசம் பண்ணுகிறவர்களை காட்டிலும் தாழ்ந்தவர்கள். அவர்கள் அந்த இடத்துக்கு என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது என்கிற காரியங்கள் பின்னால் என்ன செய்ய வர ஆரம்பிச்சிச்சு. ஆனால் அதே காரியம் எங்கே இருந்தது, எபேசுவிலேயே வர ஆரம்பித்தது. விளக்குதா உங்களுக்கு? இப்போ நம்ம சபையில் இப்போ நான் உபதேசம் பண்ணுறவன், என் பக்கத்தில் ஒரு விசுவாசி என்ன செய்யலாம், உட்காரலாம். ஆனால் ஒரு சில சபைகளில் என்ன பண்ண முடியாது, விடமாட்டாங்கல்ல, போகக்கூடாது, நீங்கள் அங்கே போகவே கூடாது. அப்போ சபையார் வேறு, உபதேசிக்கிற வேறு. இவங்க அவங்கள என்ன செய்வாங்க, அதிகாரம் செலுத்துவார்கள், ஆளுகை செய்வார்கள். விளங்குதா உங்களுக்கு?
இது என்ன மதம்? இது என்ன உபதேசம்? நிக்கோலாய் மதஸ்தரின் உபதேசம் ஆச்சுங்களா? அப்போ நம்ம இங்கே பார்க்கும்போது இந்த உபதேசம் தான் பின்னால் பெர்கமு சபையில் வரும்போது அது அதிகமாகி அதுக்கு பிறகு இந்த ரோமன் கத்தோலிக்க மார்க்கம் வந்த பொழுது விசுவாசிகள் பைபிளே வச்சிருக்கக்கூடாது, உங்களுக்கு வச்சிருக்கிறது என்ன கிடையாது, தகுதி கிடையாது, அது குருமார்கள் தான் என்ன செஞ்சுருக்கணும், வச்சிருக்கணும். குருமார்கள் என்ன சொல்கிறாங்களோ அதை தான் நீங்கள் என்ன செய்யணும், கேட்கணும். குருமார்களுடைய வார்த்தையை நீங்கள் என்ன செய்யக்கூடாது, மீறக்கூடாது. போப்பாண்டவர் தலையில் ஒரு கிரீடை இருக்கும், அதில் எழுதியிருக்க விகாரியஸ் ஃபிலி டி அப்படின்னு எழுதியிருப்பாங்க. அது என்ன, அதன் அர்த்தம் என்ன தெரியுமா? தேவனுக்கு பதில் ஆண்டவர். அவர் பேர் என்ன தெரியுமா? போப்பாண்டவர். அப்படி தானே? ஆமாம். அப்போ அவங்க யாருக்கு சமம்? ஆண்டவருக்கு சமம். ஆண்டவருடைய பிரதிநிதி ஆண்டவருக்கு சமம். அப்போ அவங்க சொன்ன வார்த்தையை யார் என்ன செய்யக்கூடாது, மீறக்கூடாது. ஏன்னு கேட்டால் லேமேன் விசுவாசிகள் வேற, உபதேசிக்கிறவர்கள் வேற. அந்த உபதேசிக்கிற இடத்துக்கு விசுவாசிகள் என்ன செய்யக்கூடாது. ஒரு சமயம் இங்கே பிராட்வேயில் ஒரு ஏஎல்சி சர்ச் இருக்குது. அந்த சர்ச்சில் நம்முடைய சபையில் இதுக்கு முன்னால் அருமையான ஒரு தாயார் இருந்தாங்க. அவங்க அவங்க குடும்பமே எல்லாம் அங்கே தான் என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க, போய்கிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த அவங்க அந்த சர்ச்சிலேருந்து வந்தவங்க. ஆனால் அந்த அம்மாவுக்கு அங்கே இருக்கிற ஐயர்லாம் நல்லா தெரியும். இயேசுநாதர் உயிர் தெழுந்த நாள் ஈஸ்டர். அவர் பரமேறிய நாள் அப்படின்னு சொல்லி ஒரு நாள், விசேஷ நாள், ஒரு ஆராதனை வைப்பாங்க. அந்த ஆராதனைக்கு ஒரு விசேஷ கூட்டம். ஜாய்ஸ் அம்மான்னு உங்களுக்கு அனைவருக்கு பழைய வாசமாக தெரியும். இவங்க அந்த பாஸ்டர் சொல்லிக்கிறாங்க, அதுக்கு விசேஷ பிரசங்கியார் எங்கள் பாஸ்டரை நீங்கள் கூப்பிடுறீங்களான்னு. அவர் ஒரு எவாஞ்சலிக்கல் டைப் உள்ள அப்படிப்பட்ட ஊழியக்காரங்கள் இருக்கிறாங்க. சரி ஐயா வர சொல்லுங்க. அவருக்கு நம்ம இண்டி ஜோசப் ஐயாலாம் தெரிஞ்சிருக்குது. அவருக்கு தாராளமாக வர சொல்லுங்கள், பெரிய ஐயாவை எனக்கு தெரியணும். என்னைய கேட்டாங்க, நானும் வரேன்னு சொல்லிட்டேன். ஹேண்ட்பில்ஸ் எல்லாம் போட்டு கொடுத்துட்டாங்க. நான் அப்போ என்ன பண்ணேன்னா, அங்கே போய் அவர்கிட்ட உட்காந்து பேசிகிட்டு இருந்தேன். கொஞ்சம் நேரம் கழித்து என்ன சொன்னார், பாஸ்டர் ஒரு சின்ன ஒரு ரெக்வஸ்ட்னார். என்னென்னா, எங்களுடைய சபையினுடைய ஒழுங்கின்படி இந்த கேசட் இது இல்லாதவங்க புல்பீட்டில் என்ன செய்யக்கூடாது, ஏறக்கூடாது. அதுக்கு அனுமதி இல்லை. நீங்கள் இந்த புல்பீட்டுக்கு முன்னால் இருக்கக்கூடிய அந்த இடத்துல இருந்தால் நீங்கள் என்ன செய்யணும், பேசணும். ஆனால் நீங்களும் எங்களை போல் என்ன செய்யப்பட்டவங்க, ஆர்டினேஷன் அபிஷேகம் பெற்றவங்க. உங்களை அங்கே நிறுத்தி வைக்கிறதுக்கு எனக்கு என்ன இல்லை, விருப்பம் இல்லை. அதனால் நீங்கள் ஒன்று செய்யுங்க, என்னுடைய அங்கி ஒன்று இருக்குது, அதை நீங்கள் போட்டுக்கோங்க. நீங்கள் என்ன பண்ணலாம், அப்போ தான் எங்கே வரலாம், இல்லைன்னா போக முடியாது. நான் மனசுக்குள்ளே தீர்மானம் பண்ணேன், சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு அங்கி என்ன கோணி கொடுத்தா கூட நான் மாட்டிக்கிறேன். எனக்கு என்ன அறிவிக்கணும், இந்த சபைக்கு என்னத்தை அறிவிக்கணும். ஆமாம். உடனே நல்ல வேலை என் சைஸுக்கு அவரோட அங்கி என்ன செஞ்சிச்சு, போட்டுச்சு. அதுக்கும் ரொம்ப லூஸாக தான் இருக்கும். அதை போட்டுட்டு நான் நிற்கிறேன். நான் பேசுகிறேன்னு சொல்லிட்டு நம்ம விசுவாசிகள்லாம் நிறையா ஜிஎம்பேட்டில் அவங்களுக்கு ஆச்சரியம், திடீர்னு பாஸ்டர் இப்படி நிற்கிறாரே என்ன. அப்போ சரின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். இப்போ நீங்கள் ரோமன் கேத்தலிக் சர்ச்சில்னா கூட வசன வாசிகள் எங்கே தான் நிற்கணும், அந்த ஆல்டருக்கு முன்னால் இருக்க ஒரு பீடை இருக்கும், அங்கே தான் வைக்க முடியும். உள்ளே போகணுன்னா ஆல்ட்ரு பாய்னா அதுக்குரிய ட்ரெஸ் இருக்கணும். அந்த ட்ரெஸ் இல்லாமல் ஆல்ட்ரு பாய் எங்கே போக முடியாது. அதுக்கான ஒரு ட்ரெஸ்ஸு அதாவது அதுதான் இருந்தால் தான் உள்ளே போக முடியும். அப்போ நான்
பிரசங்கிச்சுட்டு நான் வந்துட்டேன். இதில் என்னென்னா, ஆரம்ப நாட்களில் அப்படிப்பட்ட காரியங்கள்லாம் இருந்தது. அதை நம்முடைய முன்னோர்கள் உடைத்து, அது நமக்கு தேவையில்லைன்னு சொல்லித்தான் சாதாரணமான ஒரு ஆடையை நமக்கு, அவங்களும் அதே மாதிரி எப்படி ஆர்டினேஷன் பண்ணி குரு பட்டம் வாங்குகிறாங்களோ அதே தான் யாருக்கு உண்டு, எங்களுக்கு உண்டு. எங்களையும் மூத்த தலைவர்லாம் ஆர்டினேஷன் பண்ணுவாங்க, எல்லாம் அதே ஒழுங்கு தான். ஆனால் என்ன கிடையாது, நாங்கள் ஆளுகிறவர்கள், நீங்கள் ஆளப்படுகிறவர்கள் என்கிற அந்த பேரியர் நமக்குள்ளே கிடையாது. ஆனால் அந்த பேரியர் எங்கே உருவாக்கப்பட்டது? நிக்கோலாய்டன்ஸ், அதாவது நிக்கோலாய் உபதேசத்தை உடையவர்களால் என்ன செய்யப்பட்டது? உருவாக்கப்பட்டது. அப்போ நம்ம இங்கே பார்க்குற பிரகாரம் இதுதான் நிக்கோலாய் மதஸ்தருடைய கிரியை. அதில் இன்னொரு உபதேசம் கூட இருந்தது, அதை நம்ம அடுத்து வரும்போது பார்க்கலாம். அப்போ அதனுடைய காரியங்கள் என்ன? உன்னுடைய பிரயாசம், ரெண்டாவது பொறுமை, மூணாவது பொல்லாத உபதேசங்களை நீ என்ன செய்யலை, சகிக்கலை. அப்புறம் அப்போஸ்தலர் அல்லாதவர்களை நீ என்ன செய்தா, டிசைனிங் ஸ்பிரிட். அடுத்தாப்புல நீ சகித்து கொண்டது. அடுத்தாப்புல நீ என்ன செய்யலை, உபத்திரவங்களில் சோர்வடையலை. அடுத்து நிக்கோலாய் மதஸ்தரின் கிரியைகள் என்ன செய்கிறீங்க, வெறுக்கிறீங்க. இதெல்லாம் நல்ல காரியங்கள். அடுத்து அதில் உள்ள குறை, ஒரே ஒரு குறையைத்தான் சொல்கிறாரு, வாசிக்கலாம். ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. என்ன குறைங்க? ஆதியில் கொண்ட இந்த காரியம் எபேசு சபைக்கு மட்டுமல்ல, நாம் ஒவ்வொருவருக்கும் கூட இந்த வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. நம்ம எல்லா சமயத்திலையும் இந்த வார்த்தையை நம்ம சோதித்து பார்க்கணும். ஆதியில் கொண்ட அன்பை ஆண்டவர் பேரில் நாம் வைத்திருக்கிறோமா என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆனால் அந்த சபை கிரியை செய்தது, பிரயாசப்பட்டது, பொறுமையாக இருந்தது, பகுத்தறிகிற ஆவி இருந்தது, எல்லாம் இருந்துச்சு. ஆனால் என்ன இல்லை, ஆண்டவர் மேலே இருக்கிற அன்பு குறைஞ்சிருச்சு. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்காக பிரயாசப்படலாம், கஷ்டப்படலாம், உபத்திரவங்களை சகிக்கலாம், துரு உபதேசங்களை குறித்து நம்ம என்ன செய்யலாம், எச்சரிக்கை, இதெல்லாம் இருந்தால் கூட ஒரு சான்ஸ் இருக்குது. என்ன சான்ஸ் இருக்குது? ஆண்டவர் பேரில் ஆதியில் வைத்த அன்பை விட்டு விடுகிறதற்கு என்ன உண்டு, சான்ஸ் இருக்குது. இதை இந்த சபை காண்பிக்கிறது. அதை ஆண்டவர் என்ன செய்கிறாரு, துக்கப்படுகிறார். துக்கப்பட்டு அந்த சபைக்கு என்ன செய்கிறாரு, செய்தி சொல்லி அனுப்புகிறார். அடுத்து பாருங்க, அதிலேயே அதை நிவர்த்தி செய்கிறதற்கு ஆலோசனை சொல்லுகிறார் 5ஆம் வசனத்தில். ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தா என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. 3 காரியம் சொல்றார். முதல்ல நீ உட்கார்ந்து நீ முதல்ல என்ன நிலைமையில் இருந்த அப்படிங்கிற நீ நினச்சிப்பார். முதல்ல என்ன நிலைமையில் இருந்த, எப்படியெல்லாம் இருந்த, எப்படியெல்லாம் நேசித்த, எப்படிலாம் ஆண்டவர் மேல் அன்பாக இருந்த, அதை நீ என்ன செய்வாயாக. முதல்ல என்ன செய்யணும், நினைத்து பார்க்க வேண்டும். நினச்சி பார்த்துட்டு அடுத்தாப்புல என்ன செய்யணும், மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்பணும்னா, ஆண்டவரே நான் ஆதியில் செய்த கிரியைகளுக்கு என்ன செய்கிறேன், திரும்புகிறேன். பைபிளில் மனம் திரும்புதல் அப்படிங்கிறதுக்கு உள்ள அர்த்தம் என்னென்னா, எல்லா ஞானஸ்தானத்திலும் அதை சொல்லுவேன். அது என்ன, நம்ம ஒரு வழியில் போயிட்டே இருக்கிறோம், ஒரு இடத்துல நின்று திரும்பி
அதுக்கு எதிர் திசையில் வர்றது, அதான் மனம் திரும்புதல். இப்போ நம்ம ஒரு காலத்தில் தேவனை விட்டு என்ன பண்ணிட்டு இருந்தோம், போயிட்டே இருந்தோம். ஒரு இடத்துல வந்து நின்றுட்டு திரும்பி தேவன்கிட்ட என்ன செய்கிறோம். அதே மாதிரி யோசித்து என்ன நிலைமையில் நம்ம இருந்தோம், முதல்ல எப்படி இருந்தோம், எப்படி பைபிள் படித்தோம், எப்படி ஜெபம் பண்ணோம், எப்படி ஆண்டவருக்குள்ளே காணப்பட்டோம், இதெல்லாம் நம்ம நினச்சி பார்த்துட்டு என்ன பண்ணணும், திரும்ப வேண்டும். என்ன செய்யணும், திரும்பணும். திரும்பி எதுக்கு வரணும், ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. இது ஆண்டவர் வந்து அந்த சபை கொடுக்கக்கூடிய ஆலோசனை. என்னதுங்க, ஆலோசனை. அப்போ முதலாவது மனுஷகுமாரனுடைய தரிசனம், ரெண்டாவது நல்ல காரியங்கள், பாராட்டுகள், மூன்றாவது அதில் உள்ள குறைகள், நாலாவது குறையை நிவர்த்தி செய்ய ஆலோசனை. அப்படி செய்யலைன்னா அடுத்து எச்சரிக்கை. ஆண்டவர் என்ன செய்கிறாரு, எச்சரிக்கை சொல்கிறாரு. 5ஆம் வசனம் வாசிங்க. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்தில் நின்று நீக்கிவிடுவேன். என்ன செய்வேன், உன்னுடைய விளக்கு தண்டை நீக்கி விடுவேன். என்ன செய்வேன், நீக்கி விடுவேன். இது ஒரு பெரிய வருத்தப்படுற காரியம். என்னென்னா, இது நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அநேகர் இன்றைக்கு சபையிலிருந்து அவங்க ஆண்டவருக்குள்ள ஆதி அன்பை விட்டு பின்மாறி போனபடினால ஆண்டவரே அவங்களை என்ன பண்ணிடுறாராம், நீக்கி விடுகிறார். என்ன பண்ணிடுறாருங்க, அது எவ்வளோ ஒரு பயங்கரமான காரியம் பாருங்கள் இல்லையா. ஆண்டவரே நீக்கிட்டாருன்னா நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ நிறைய பேர் ஆலயத்துக்கு வராங்க, ஆதியிலிருந்து அன்பை விட்டுறாங்க. ஆண்டவர் உங்களை எச்சரிக்கிறாரு, கேட்கல என்ன பண்ணிடுவார், நீக்கிடுவார். இதில் நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் என்னென்னா, இதில் இன்னொரு ரகசியம் இருக்குது. அநேகர் சபையை விட்டு ஏன் நிற்கிறாங்கன்னா, அநேகர் ஆண்டவர் என்ன பண்ணிடுறாரு, என்ன செய்கிறாரு, இவங்க போனதுனால ஆண்டவர் நீக்கிறார்மா. ஆமாம், நல்லா கவனிங்க. விளக்கு தண்டை நீக்கினால் அங்கே என்ன இருக்கும், இருள். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். வேதத்தில் சொல்லியிருக்கிறாரு, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு எல்லா பரிசுத்தாவியானுடைய பலன்களையும் ருசித்து மனப்பூர்வமாய் ஆண்டவரை விட்டு போவார்களானால் அவங்க மனம் திரும்புவது கூடாத காரியம். மனம் திரும்புவது, அப்போ நம்ம எப்படி இருக்கணும், ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். அப்போ இங்கே நம்ம பார்க்கும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, உன் விளக்கு தண்டை நான் என்ன செய்து விடுவேன், அகற்றி விடுவேன். அடுத்து பாருங்க, ஜெயம் கொள்ளுகிறவர்களுக்கு வாக்கு தத்தம், 7ஆம் வசனத்தினுடைய பின்பகுதி. ஜெயம் கொள்ளுகிறவனவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்றெழுது. ஆமென். ஜெயம் கொள்ளுகிறவன் இந்த சபையில் ஆண்டவருக்காக ஆதியில் கொண்ட அன்போடு கூட பிரயாசம், பொறுமை, இவைகள் எல்லாவற்றையும் உடைய ஜெயம் கொள்ளுகிறவர்களுக்கு நான் என்ன பண்ணுவேன், பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனி என்ன செய்வேன், புசிக்க கொடுப்பேன். வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். பின்பு பளிங்கை போல் தெளிவான ஜீவ தண்ணீருள்ள சுத்தமான நதி தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதை எனக்கு காண்பித்தான். நகரத்து வீதியின் மத்தியிலும்
நதியின் இரு கரையிலும் 12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம் இருந்தது. அது மாதந்தோறும் தன் கனியை கொடுக்கும். அந்த விருட்சத்தின் இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியமடைகிறதற்கு ஏதுவானவைகள். இப்போ ஏதேன் தோட்டத்தில் இருந்த ஜீவ விருட்சம் ஆண்டவர் யோவானுக்கு காண்பித்த அந்த பரம எருசலேம் என்கிற அந்த நகரத்தினுடைய ஜீவ தண்ணீர் ஓடுகிற அந்த ஜீவ தண்ணீருடைய அந்த ஆற்றினுடைய 2 கரைகள் என்ன இருந்தது? ஜீவ விருட்சம் இருந்தது. அந்த ஜீவ விருட்சத்தின் கனியைத்தான் கர்த்தர் யாரு கொடுக்குறேன்னு சொல்கிறாரு? ஜெயம் கொள்ளுகிறவர்களுக்கு. அப்போ முதல்ல ஆதாம் தோற்று போனான். அவனுக்கு ஜீவ விருட்சத்துக்கு கனி என்ன பண்ணிட்டாரு? விளக்கிட்டார். ஆனால் நாம் ஜெயம் கொள்ளுவோமானால் அதே ஜீவ விருட்சத்தின் கனியை நமக்கு ஆண்டவர் என்ன செய்வார்? கொடுப்பார். விளங்குதா உங்களுக்கு? ஜீவ விருட்சத்தின் கனியை கர்த்தர் என்ன செய்வார்? ஆனால் அந்த ஜீவ விருட்சம் யாருக்கு விளக்கப்பட்டது? ஆதாமுக்கும் ஏவாள். ஏன்னா அவங்க என்ன செய்யலை? ஜெயங்கொள்ளவில்லை. விளங்குதா அவங்களுக்கு? என்ன செய்யலை? ஜெயங்கொள்ளவில்லை. ஜெயங்கொள்ளாதனாலே ஜீவ விருட்சம் அவர்களுக்கு விளக்கப்பட்டது. ஆனால் ஜெயம் கொள்ளுகிற எபேசு சபையினுடைய பரிசுத்தவான்களுக்கு கர்த்தர் எதை கொடுக்கிறார்? ஜீவ விருட்சத்தின் கனியை. கடைசியாக இறுதி எச்சரிப்பு, ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். காதுள்ளவன் கேட்க கடவன். இப்போ உங்களுக்கு புரிஞ்சுதா? ஈஸியாக இருக்குதா கஷ்டமாக இருக்குதா? ரைட். அப்போ இந்த எபேசு சபையை குறித்து அதில் எப்படி சுவிசேஷம் போனது, யார் ஊழியம் செய்தது என்பதையெல்லாம் முதலாவது பார்த்தோம். அந்த சபை இருந்த இடத்தினுடைய பட்டணத்தினுடைய முக்கியத்துவத்தை பார்த்தோம். அடுத்து அதனுடைய செய்தியை பார்க்கும்போது முதலாவது மனுஷகுமாரனுடைய தரிசனம், அடுத்தாவது கூட நல்ல காரியங்கள், எனது பிரயாசம், பொறுமை, பொல்லாதவர்களை சகிக்கவில்லை, அப்போஸ்தலர்களை கண்டறிந்தது, சகித்து கொண்டது, இலைப்படையாமல் பிரயாசப்பட்டது, நிக்கோலாய் மதஸ்தரின் கிரியை என்ன செய்தது? வெறுத்து தள்ளியது. அடுத்து அதில் இருக்கிற குறை என்னது? நீ ஆதியில் கொண்ட அன்பை விட்டாய். அதுக்கு ஆண்டவர் சொல்கிற ஆலோசனை என்னது? இன்ன நிலைமையிலிருந்து நீ விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த இடத்துக்கு நீ என்ன செய் வா. ஆண்டவர் ஆலோசனை கொடுக்குறாரு. அடுத்து எச்சரிக்கை கொடுக்குறாரு. எச்சரிக்கை கொடுக்குறாரு, நீ அப்படி செய்யாத பட்சத்தில் ஒரு விளக்கு தண்டை அகற்றி விடுவேன். இது அன்பை இழந்தவங்களுக்கு. ஆனால் அன்பை இழக்காமல் ஆண்டவருக்குள்ளே உறுதியாக இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு என்ன வாக்குத்தத்தம்? ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு ஜீவ விருட்சத்தின் கனியை நான் என்ன செய்வேன்? புசிக்க கொடுப்பேன். அடுத்து கடைசியாக ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். இது எபேசு சபைக்குள்ள ஒரு வார்த்தை. இன்றைக்கு இந்த வார்த்தையை நாம் கொஞ்சம் யோசித்து பார்த்து நம்மை பார்த்து ஆண்டவர் இந்த காரியங்களை சொல்ல முடியுமா? நம்மை பார்த்து ஆண்டவர் இல்லாட்ட நீ ஆதியில் கொண்ட அன்பை விட்டாய் என்று சொல்லுவாரானால் நாம் எபேசு சபையைப் போல நாம் இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தோம் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியையை செய்வதற்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசையா உமக்கு ஸ்தோத்திரம். இயேசையா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பரலோக பிதாவே, நீர் எபேசு சபைக்கு எழுதின அந்த செய்தியை எபேசு சபைக்கு மட்டுமல்ல, இன்றைக்கு இருக்கிற ஒவ்வொரு
இந்த எபே சபையைப் போல நாங்கள் உமக்காக பிரயாசப்படுகிற விசுவாசிகளாய், சபையாய், பொறுமையுள்ள ஒரு சபையாய், ஆண்டவரே, தீமையான பொல்லாங்கான உபதேசங்களை விட்டு விலகுகிற ஒரு சபையாய், அப்போஸ்தலர் சொல்லியும் இன்றைக்கும் அப்போஸ்தலர் இல்லாமல் இருக்கிறவர்களை நாங்கள் சரியாக பகுத்தறிந்து அவர்களை விட்டு விலகிற ஒரு ஜீவியத்தை எங்களுக்கு தாங்கப்பா. உமக்காக சகிக்க சோர்வடையாமல் பிரயாசப்பட உதவி செய்ய. ஆமாண்டவரே, அநேக சமயத்தில் நாங்கள் சோர்வடைந்து விடுகிறோம். சோர்வடையாமல் பிரயாசப்பட உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, உம்முடைய கரங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஜெயங்கொள்ளுகிறவர்களுக்கு நீர் கொடுக்கிற வாக்கு தத்தத்துக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இங்கே இருக்கிற ஒவ்வொருவரையும் ஜெயங்கொள்ளுவர்களாய் மாற்றுங்கப்பா. இயேசுவின் மூலம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த தேவாவியானுடைய அந்யோன்யமும் சமாதானமும் சந்தோஷமும் நம் அனைவரோடு கூட என்றென்றைக்கும் தங்கியிருப்பதாக. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம்.